ஒரு பெட்டி கடை வாசலில் பாட்டி சோகமாக அமர்ந்திருப்பதை வாலிபர் பார்க்கின்றார். வண்டியை நிறுத்தி பாட்டியிடம் விசாரிக்கின்றார். பாட்டி கூறியதை கேட்டு அவர் அதிர்ந்து போனார். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு அவர் அங்கிருந்து பைக்கில் கிளம்பி சென்றார். எல்லாத்தையும் கேட்டுட்டு சும்மா போயிட்டாரே என நினைத்தவர்கள் கடைசியில் பாட்டிக்கு என்ன ஆனது என பாருங்கள். அந்த பாட்டி கடைசியில் ஒரு வார்த்தை கூறுவார். அது கேட்போரை கலங்க வைத்தது. பாட்டிமா, காகமாறு குழிக்கு தண்ணி எதெல்லாம் தரீங்களா? நன்றி பாட்டி. வியாபாரம் எப்படி போகுது ஐயா? 20 ரூபா போகும், 30 ரூபா போகும். கடையில பொருளே இல்லையே. காசு வாங்க வாங்கி போட யாரும் நம்மளுக்கு கூப்பிட்டு ஹெல்ப் பண்றது இல்ல. உங்க வீட்டுல இருக்கவங்களா? பசங்க இருக்கிறாங்க, யாரும் என்ன கவனிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேரங்க இருக்கும்போது அழுவ கூடாதுல்ல. கடையில பொருள் வாங்கி போடலாம், என்ன பண்றீங்க? கொஞ்சம் விற்கிறதுக்கு தான் வாங்க முடியும். நான் அதுவரை நான் சாப்பிடணும், நல்லா சமைச்சு சாப்பிடணும். வீட்டுல இருக்கேன்னு சொல்றீங்க, அரிசி நீங்க செய்யறேன்றீங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு கிட்டு அதுங்கிறத எனக்கு கொடுப்பாங்க. இருந்தா கொடுப்பாங்க, இல்லன்னா நான் படிச்சுக்குவேன். கடவுள் இருக்காரா ஐயா? வராயா? என்னங்க ஐயா, அரிசி எல்லாம் சொல்லி கேட்டீங்களே, என்னங்க தண்ணி கேனு? ஒரு அண்ணன் வந்து கேட்டாரு, தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்களா? பிஸ்கெட்டு நான் இப்படி போடுறேன், அப்புறம் மாட்டீங்க. ட்ரெஸ் ஊருக்கு போய் சந்தோஷமாயா? சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். புரியுதா? புடவை இல்லன்னு சொல்லி கேட்டீங்க. நியூ இயருக்கு புடவை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இது வந்து பொங்கலுக்கு. சரி, சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்ல சந்தோஷமா இருங்க. இதே மாதிரி சரிங்க, அழுவாதீங்க. சரிங்க. அவங்க எல்லாம் சாப்பிட்டு கிட்டு அதுங்கிறத எனக்கு கொடுப்பாங்க. இருந்தா கொடுப்பாங்க, இல்லன்னா நான் படிச்சுக்குவேன். என்னைக்குமே கண்ணீர் விடக்கூடாது. கடவுள் எந்த நேரமும் உதவி பண்ணுவார். சரிங்களா? பாக்குறேன். முடிஞ்சா மாசம் நான் நல்ல முடிஞ்ச அரிசி நான் வாங்கி தரேன். பசங்க சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா பட்டினியா படுத்துக்குவேன் என அந்த பாட்டி கூறியது காண்போரை கலங்க வைத்தது. பாட்டிக்கு இன்ப அதிர்ச்சியாக வெறுமனே எதுவுமே இல்லாமல் இருந்த கடையில் விற்பனைக்கு பொருட்களை வாங்கி நிரப்பி கொடுத்த வாலிபரின் செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது. வாங்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் மாதம் மாதம் நான் ஒரு பேரனாக இருந்து உங்களுக்கு தேவையானதை செய்கின்றேன் என அந்த வாலிபர் கூறியது காண்போரை நெகிழ வைக்கின்றது. அந்த பொருட்களை பார்த்ததும் பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம்.